ஸோ நம்ம கார்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா இந்த ஒரு ஃபீச்சர் நான் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ் அதாவது டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஏன்னா அது ஒரு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டத்துக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கலாம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்றேன். ஸோ நீங்க பார்த்துருக்கிறது காஃபி சேஸ் இன் 60 செகண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காம முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிபிஎம்எஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னன்னா அது ஒரு சென்ஸ் பண்ணும். ஒரு விஷயத்த வந்து காமிச்சு இவ்வளோ பிஎஸ்ஐ இருக்கு அப்படின்னு சொல்லணும் நமக்கு தெரியும். ஆனா இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? உங்க வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கும். ஸ்டியரிங் செமையா இருக்கும். ஆக்ஸலரேஷன் சூப்பரா கிடைக்கும். சோ வண்டி இன்ஃப்ளேஷன் ஆறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்து நம்ம வண்டியை சேஃப்கார்ட் பண்ணும். ஹைவே போகும்போது எங்கேயா போகும்போது நம்ம வண்டிக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெளிவா சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம கார் மூவ் ஆகிறதே அந்த டயர்னால தான். அப்ப அந்த டயருக்கு ஏதாவது பிரச்சனைங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுச்சுன்னா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான விஷயம். சோ அதனால டிபிஎம்எஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதுலயும் 2 டைப் ஆஃப் டிபிஎம்எஸ் இருக்கு. இன்டைரக்ட் டிபிஎம்எஸ் அண்ட் டைரக்ட் டிபிஎம்எஸ். சோ இன்டைரக்ட் டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டயருக்குள்ள எந்த ஒரு சென்சாரும் வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஏபிஎஸ்ல ஒரு சென்சார் இருக்கும். ரொட்டேட் ஆகும்போது அந்த டயரோட ரொட்டேஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ற ஒரு ஏபிஎஸ் சென்சார் இருக்கும். இந்த சென்சார் என்ன பண்ணும்னா 4 டயரையும் கம்பேர் பண்ணிட்டு எது ரொம்ப வேகமா சுத்துதோ, அதாவது டயர் இன்ஃப்ளேட் ஆகும்போது ரேடியஸ் வந்து கம்மியாகும். ரேடியஸ் கம்மியாகும் போது அது சுத்துறது வந்து அதிகமாகும். அதிகமாகும் போது மத்த டயர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா சுத்த ஆரம்பிக்கும். அதனால இந்த டயர்ல வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கும். பட் ஆனா இன்டைரக்ட் டிபிஎம்எஸ்க்கு வந்து இன்அக்யூரேட்டா இருக்கும். அவ்வளவுக்கு பெர்ஃபெக்ட்டா சொல்லாது. இதே டைரக்ட் டிபிஎம்எஸ் என்ன பண்ணா 4 சென்சாரையும் 4 டயரோட அந்த வால்ல வைக்கும்போது எல்லாமே அந்த டயரோட பிரஷர் வித் பிஎஸ்ஐ அந்த டெம்பரேச்சர் டயரோட டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அந்த இசியூக்கு அனுப்பி அது நமக்கு விஷுவலா காமிக்கும். சோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக். டைரக்ட் டிபிஎம்எஸ் ஒரு டாப் அண்ட் காஸ்ட்ல எல்லாத்தையுமே இது வரும். சோ இதனால தான் நான் சொல்றேன் டிபிஎம்எஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கண்டிப்பா அது தேவை. சோ இந்த வீடியோல டிபிஎம்எஸ் என்னன்னு பார்த்தோம். இனி அடுத்த வீடியோல ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்னா எதுக்கு, அது ஏன், அது எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.